ஆக்சுவலாக நேற்று 471 அப்படின்னு கொடுத்துட்டோம். மற்றபடி ஏ போர்டு அண்ட் சி போர்டு வந்து தரமாக வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சி போர்டு 1, 3, ஏ போர்டு 4 இன்னொரு நம்பர் சொல்லியிருந்தேன். போர்டு கிசிங் 2 போர்டுமே அருமையான பாஸு. 3டியுமே 471ன்னு கொடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து அன்ஃபேமிலி நம்பர். இந்த அன்ஃபேமிலி நம்பர் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுவும் அன்ஃபேமிலி நம்பர் தான், இதுவும் அன்ஃபேமிலி நம்பர் தான். இப்போ 3ஆவது நாள் அன்ஃபேமிலி நம்பர் வரப்போதா, இல்லை டபுள்ஸ் வரப்போதா, இல்லை எதுவும் ஃபேமிலியாக போதா? ஏன்னா அன்ஃபேமிலி வந்தாலே நான் அடுத்த நாள் கொஞ்சம் டபுள்ஸ் எதிர்பார்ப்பேன், இல்லைன்னா டபுள்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ 3 ஃபேமிலி நம்பருமே இருக்குது, 4, 5, 1 அப்படின்ட்டு. ஆக்சுவலி நேற்று நைட்டு ஃபேஸ்புக் லைவ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ட்ரிக்கு எல்லாம். அப்போ அந்த ட்ரிக்கை வச்சு தான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போர்டு வந்து சி போர்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு. வேறு போர்டுக்கு ரூட் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ சி போர்டு ரூட்டை மட்டும் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஐயா மார்க் மாற்றலையா? சி போர்டு ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நிற்கிது. என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு என்ன வைக்கலாம்? மேலே வந்து 161 அப்படின்னு போயிடுச்சு, கீழே 15ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வைக்கணும்? கரெக்டாக வச்சா ஒரு 6ஆம் நம்பர் வைக்கலாம். 156, 166 அப்படிங்கிறது அங்கே செட் ஆகும் கரெக்டாக. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0 வைக்கணும், இல்லைன்னா 1 வைக்கணும். ஆனால் 6ஆம் நம்பர் தான் அந்த இடத்துக்கு சரியான லாஜிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னொரு ஆங்கிள்லையும் அது எனக்கு 6ஆம் நம்பர் கிடைக்கிது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ரூட்லேயும் பார்த்திங்கன்னா மேலே 22 இருக்கா? அப்போ என்ன கான்செப்ட் நடக்கும் அப்படின்னாக்கும், மைனஸில் வர்றப்ப அதுக்கு ஆப்போசிட் கொடுக்கணும். 716 அப்படின்னு அந்த இடத்துல வச்சா தான் மேலே 727ங்கிறது 2ஆம் நம்பர் அங்கே பவரில் நிற்கிது. இந்த 2 ஆங்கிள்லையும் எனக்கு 6 அப்படிங்கிற ஒரு அருமையான நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதனால் சி போர்டில் மட்டும் நான் 6 வச்சு தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அதையும் வச்சு ஒரு 2 செட் எடுப்பேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்ற போர்டு பார்த்திங்கன்னா ஏன் ரூட் இல்லைன்னா, இது ரிவேஸ் பேட்டர்ன். ரிவேஸ் பேட்டர்னில் எப்படி வரும்? நான் ரிவேஸில் எடுக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கேயும் ரூட் கிடையாது, எனக்கு இங்கேயும் ரூட் கிடையாது. ஸோ ரூட் இல்லை அப்படின்னாக்க நான் விட்டுருவேன். எனக்கு எந்த போர்டு வருதோ அதே மாதிரி. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூட் இருக்குது. வேறு சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க. ஏன்னா வேறு ரூட் கிடையாது, இன்னொரு ரூட் ரிவேஸ் சொல்கிறேன். இப்போ கீழே என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏ போர்டுக்கு மட்டும் 4 நம்பர் வரும் இந்த ஆங்கிளில் மட்டும். ஏன்னா 260ன்னு வச்சா 261 அப்படின்னு மேலே போகும், இல்லைன்னா 265, 266 போகலாம். இது மைனஸ் பேட்டர்ன். இது ப்ளஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 366 அப்படின்ட்டு இருக்குன்னா 367 வைக்கலாம். அப்படி 7 பவராக மாறுறப்ப ப்ளஸ் பண்ண பவர் மாற்றணும், பவர் மாற்றுறப்ப அந்த இடத்துல 2 ஆகும். இப்போ ஏ போர்டு மட்டும் 0, 5, 2, 7 இவ்வளோ கான்செப்ட் வரும். இதில் ட்ரிக்கு பார்க்கணும், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆங்கிள் பிடிச்சின்னா இது அதோட காமெடியாக இருக்கும். இது வந்து ரிவேஸ் பேட்டர்ன். இப்போ 68 அங்கே அப்படின்ட்டு இருக்குது. இங்கே 57 வச்சு 68 வைக்கலாம், இல்லை 68 வச்சதுக்கு ரிவேஸில் திருப்பிட்டு 59 கீழே இருக்கலாம் 4ஆம் நம்பருக்கு. ஏன்னா 6ஆம் நம்பர் அப்படிங்கிறப்ப அதோட டச் நம்பருங்கிறது 9 நம்பருக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அப்போ ஏ போர்டில் ஒரு 9 அப்படிங்கிறது வரலாம். அப்போ கிட்டத்தட்ட 6 நம்பர் ஆகிடுச்சு ஏ போர்டை. நான் சி போர்டில் ஒரே நம்பர் நிப்பாட்டிட்டேன். அதனால் சி போர்டை மட்டும் நான் வச்சுக்கிட்டு அதை மீறி என் ட்ரிக்கு என்ன கொடுக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு 3 டிஜிட்டாக தருவேனே தவிர வேறு எந்த ஆங்கிளையும் என்னால் யோசிக்க முடியாது. இன்றைக்கி போர்டு கெஸிங் சரியில்லை, ஓகேயா? ட்ரிக்கை வச்சு நம்பர் எடுக்கணும். இன்றைக்கி அளவோடு தான் விளையாடணும், அதிகமாக போடக்கூடாது. டபுள்ஸ் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி அளவோட விளையாடுறது ரொம்ப நல்லது. ஓகே, அப்புறம் தெளிவாகிட்டா? நம்ம கெஸ்ஸிங்லாம் இப்படி தான் இருக்கணும். வச்சா வை, இதோட கான்செப்டை முடிச்சிடணும். போட்டு அதிகமாக போட்டு லாஸ் பண்ணக்கூடாது யாரையும். ஓகே, பாய்.